ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அமைதியானவர்கள், அடக்கமான சுபாவத்துக்கு சொந்தக்காரர்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய நிதானத்தை தவறவிடாதவர்கள். இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும் என்று பார்ப்போம். இதுவரை மேஷராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சிகள் அதிகரிக்கும், நிரந்தரமான ஒரு வருமானத்திற்கு வழிவமைத்துக் கொள்வீர்கள். விரையாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் நாளில் வரும்பொழுது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகளை அதிகரிக்க வைப்பார். உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு தானாக வந்து சேருமாறு பார்த்து கொள்வார். அர்த்தாஷ்டம குரு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக ஏற்படும். சுப காரியங்களுக்காக செலவிடுவது மிகப்பெரிய ஒரு செலவாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களின் சொற்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடக குருவின் பார்வையினால் 8, 10, 12 இந்த 3 இடங்கள் புனிதமடைகின்றன. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே நேரத்தில் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் அதை சரி செய்யவும் வழி பிறக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அகன்றுவிடும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் நீங்கள் ஈடுபட்ட தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் கிடைக்கும். உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தானாக தேடி வரும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படும். 24 நேரமும் ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு வேலை என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான விசேஷமான பலன்களும் நடக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் எல்லாம் அகன்றுவிடும். தன்னிச்சையாக செயல்பட்டு வந்த நீங்கள் இப்பொழுது நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மன வருத்தங்கள், மன அலைச்சல்கள் எதுவும் இல்லாமல் இருப்பீர்கள். உங்களுடைய திடீர் முன்னேற்றங்களை கண்டு உடன் இருப்பவர்களே ஆச்சரியப்பட்டு போவார்கள். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களால் பலன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரக்கூடிய ஒரு நிலையை இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். இதனால் புது புது திட்டங்கள் எல்லாம் வெற்றியடையும். புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிகாரமிக்க பதவிகளில் நீங்கள் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் வியாழந்தோறும் நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மூத்தவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குருவாக குரு வந்தாலும் கூட அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களால், பார்வையின் பலத்தினால் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இந்த பயிற்சி வாழ்க்கையில் ஒரு புதிய நிலையை நீங்கள் எட்ட உங்களுக்கு உதவும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.